மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 11th எக்கனாமிக்ஸில் நம்ம சாப்டர் 9ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல். இந்த கொள்கையினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன, அதுவும் இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்துச்சு, விவசாயத்துறையில் இதனால் என்னென்ன மேம்பாடுகள் வந்துச்சு, நெக்ஸ்ட் ட்ரேட் வர்த்தகத்துறையில் என்ன ரீஃபார்ம்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ட்ரேட் பாலிசி ரிஃபார்ம்ஸ். த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த நியூ ட்ரேட் பாலிசி ஆஸ் இட் ஹேஸ் எ வேர்ல்ட் ஓவர் ஹெட் த சின்ஸ் 1991. 1991 இருக்கக்கூடிய வர்த்தக சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ இம்போர்ட்ஸ் அண்டு எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது சுதந்திரமான ஏற்றுமதி அண்ட் இறக்குமதின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரையர் டு 1991 இன் இந்தியா இம்போர்ட்ஸ் வேர் ரெகுலேட்டட். 1991 இந்தியாவில் ஓரளவுக்கு இறக்குமதி அல்லது ஏற்றுமதி ரெகுலேட் பண்ணிட்டாங்க. 1992 இம்போர்ட்ஸ் வேர் ரெகுலேட்டட் பை அ லிமிட்டட் நெகட்டிவ் லிஸ்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ், த ஃப்ரீ பாலிசி ஆஃப் 1st April 1992 freed import of almost all intermediate and capital goods. அதாவது எல்லா இடைவினை பண்டங்கள் மற்றும் மூலதன பண்டங்களை அதாவது இம்போர்ட்கான எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் 71 ஐட்டம்ஸ் மட்டும் அதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு 71 ஐட்டம்ஸ் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அஃபெக்டட் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்களை பாதிக்கக்கூடியது. சரியா? ஸோ அந்த மாதிரியான பொருட்களை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. Next, second point, rationalization of tariff structure and removal of quantitative restriction. அதாவது த ராஜா சல்லையா கமிட்டி, இந்த ராஜா சல்லையா கமிட்டியோட ரிப்போர்ட் படி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இம்போர்ட் டியூட்டிஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 1991 to 1992 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 300 அதாவது 300% to 100 to 150, அதாவது இம்போர்ட் டியூட்டிஸை அந்த வரி விதிப்பை குறைச்சிருக்காங்க. சரியா? 300 150 வரைக்கும் இந்த இறக்குமதி ஏற்றுமதி வரி விதிப்பை என்ன செஞ்சுருக்காங்க, குறைச்சிருக்காங்க. இது எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்லையா கமிட்டி அவருடைய பீரியடில். நெக்ஸ்ட், எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட் பாலிசி. கவர்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அனௌன்ஸ் நியூ ஃபாரின் பாலிசி ஆர் April 1st. பாலிசி நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸிட் பாலிசி, தட் இஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபியூச்சர்ஸ் பாரு. அதாவது இந்திய தயாரிப்புகள் இட்ஸ் கிவ் டு பூஸ்ட் அப் த டொமஸ்டிக் பாலிசிஸ், அதாவது உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்திய தயாரிப்புகளை பயன்படுத்துறதுக்கு அறிவுறுத்துதல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அது வரித்தாக்கல், முத்திரத்தால் கட்டுறது, இந்த மாதிரியான சிஎஸ் அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ், ஆடிட்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னா டிஜிட்டல் சைன் வாங்கி அதை அமல்படுத்துறது. சரியா? அதாவது மின்முறையில் ஆவணங்களை கையெழுத்திட. நெக்ஸ்ட்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கான சுய விவரங்களை, அதாவது அடிக்கடி தாக்கல் செய்ய வேண்டிய இதில் எக்ஸ்போர்ட்டட் இம்போர்ட்டட் ப்ரொஃபைல் இஸ் நாட் ரெக்வயர்டு, அடிக்கடி தாக்கல் செய்ய வேண்டியது கிடையாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் அபாலிஷன் பீரியட் ஃபார் எக்ஸ்போர்ட் ஐட்டம் ரிலேட்டட் டு டிஃபென்ஸ், மிலிட்ரி, ஸ்டோர்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி டு பி 24 months. இந்த துறைகளுக்கு, விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளுக்கு ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 months கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸிட் பாலிசி 220 இஸ் எக்ஸப்டட் டு டபுள் ஆர் ஷேர்ஸ், அதாவது 2 மடங்குகளாக 3 மடங்குகள் இருக்கக்கூடிய இந்த உலக வர்த்தகத்தை இந்தியாவினுடைய பங்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3%. இதை இன்னும் 6% அதாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸிட் பாலிசியில் நடந்துகிட்ருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா
with the view to overcome the shortcomings experienced on account of the multiplicity of controls and clearance, absence of world-class infrastructure, and an unstable fiscal regimes, and with a view to attracted large foreign investments in India. அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிற வகையில் சரியா அந்நிய செலவாணி முதலீடுகளை ஈர்க்கிற வண்ணம் சரியான ஒரு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா April 2000 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, டு என்ஹான்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அயல்நாட்டு முதலீடுகளை ஈர்த்தல், வெளிநாட்டில் முதலீடு அனைத்தையும் ஈர்த்தல். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்க்ரீஸ் ஷேர்ஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ், குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் ஷேர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. டு ஜென்ரல் டு அடிஷ்னல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், டு எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி இன் த குளோபல் மார்க்கெட். சரியா? ஸோ இந்த குளோபல் உலகளாவிய சந்தையில் அவங்களோட நாட்டினோட டெக்னாலஜி என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஜியாகிரபிக்கல், அதாவது இதோடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜியாகிரபிக்கல்லி demarked area with the physical security administered by single body or authority, streamlined procedures having separate custom area, governed by more liberal economic laws, greater freedom to firms located in. இதனுடைய சிறப்புகள் கேரக்டர்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதி, அதான் ஜியாகிரபிக்கல் டிமார்க்டு ஏரியா. ஸோ இதை வந்து ஒரு நெறி முறைப்படுத்தப்பட்ட ஒரு விருப்ப பகுதியை கொண்டது, அதாவது ஹேவன் செப்பரேட் கஸ்டம்ஸ் ஏரியா. நெக்ஸ்ட் தாராளமான பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது, அது நிறுவனங்களுக்கு அதிக அளவில் சுதந்திரம் கொடுக்கப்படுறது. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அரசாங்க சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ். ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி ஒழுங்கு, எ கீ எலமெண்ட் இன் த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஹேஸ் டு ரீஸ்டோர் ஃபிஸ்கல் டிசிப்ளின், அதாவது நிதி ஒழுங்கு மிக முக்கியம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை பன்னாட்டு நிதி நிறுவனம் வந்து கொண்டு வருது. ஸோ இந்த வழியில் அரசாங்கம் தன்னோட வரவு செலவு திட்டங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது இன் திஸ் வே த பட்ஜெட் எய்ம்டு அட் கண்டெய்னிங் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆர்குமெண்டிவ் ரெவென்யூஸ் ரிசர்விங்ஸ் the downtrend in the share of direct taxes to total tax revenue and curbing consequences. சரியா? ஸோ இந்த தொழில் நிறுவனங்கள் மீதான தாக்கத்தை குறைச்சி ஏழை மக்களின் மீதான தாக்கத்தை அதிகரித்தல் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, அதாவது ஜிஎஸ்டி. நீங்கள் உனக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியினுடைய தாக்கம் என்ன எப்படி இருக்குது, அதனுடைய தாக்கம் அதிகமாக இல்லை. பட் இந்த வரி விதிப்புக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாம் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பில்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஜிஎஸ்டியோடைய ரேட் எவ்வளோ இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இது நுகர்வோர் வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இது இருக்குது. ஸோ இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிஃபைன்ட் அஸ் டேக்ஸ் மே பி டு வென் அ கஸ்டமர் பை சேஃப் குட்ஸ் ஆர் சோல்ஸ். எந்த பண்டங்கள் பணிகளை வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் என்ன செலுத்தணும் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் செலுத்த வேண்டியிருக்கும். இது ஆல்ரெடி இருக்குது, இப்போ அதனுடைய பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க. சரியா? ஜிஎஸ்டி எய்ம்ஸ் டு ரீப்ளேஸ் ஆல் இன்டைரக்ட் டேக்ஸஸ் maybe to on goods and services by the Indian central and state government. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஜிஎஸ்டி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பொருளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட். ஸோ இந்த எப்போ இந்த ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன்னொரு பர்சன்டேஜ் அதிகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th March 2017.
ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சட்டம் பாஸ் ஆகுது. ஸோ இது எப்போ எஃபெக்ட்டுக்கு எப்போ வருது, எப்போ அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2017 வந்துச்சு. ஸோ அப்போ மார்ச்சில் வந்து இந்த சட்டம் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து எப்போ அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆன் 1 ஜூலை 2017. 1 ஜூலை 2017 இதோட பர்சன்டேஜ் வந்து GST 5%, 12, 18, 28. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 0% இருக்கக்கூடிய கமாடிட்டிஸ் என்ன, 5% இருக்கிறது என்ன, 12%, 18% அண்ட் 28%. இந்த பர்சன்டேஜலுக்கு கீழே என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இவ்வளோ பர்சன்ட் வந்து இருக்குது சரியா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சரியா. இன்னும் நிறைய ஜிஎஸ்டி வந்து கிடையாமல் 0% இருக்குது சரியா. இது என்னன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடுக்குமுறை விளைவுகளை வந்து என்ன செய்யுது அப்படின்னா குறைச்சிருக்கு. இது ஒரு முனை வரி விதிப்பு அப்படின்றாங்க, அதாவது சிங்கிள் பர்மனன்ட் டேக்ஸ், பதிவுக்கான வாசல் இது அப்படிங்கிறாங்க. சிறு நிறுவனங்களுக்கான ஒரு காம்போசிஷன் வந்து ஸ்கீம் ஃபார் ஆல் ஸ்மால் பிஸ்னஸஸ், ஆன்லைன் சிம்பிளர் ப்ரொசீஜர் அண்ட் ஜிஎஸ்டி, டிஃபைன்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் இ-காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ், மின்னணு வணிகத்திற்கு வரையறுக்கப்படுறது, தளவாடங்களின் திறன்கள் அதிகப்படுத்துறதுக்கு, அமைப்பு ரீதியற்ற துறையை வந்து ஒழுங்குபடுத்துறது, ரெகுலேஷன் த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அது மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் செக்டார் ரிஃபார்ம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிசர்வ் ரெக்யர்மெண்ட்ஸ், ரொக்க இருப்பு விகிதம். 1991 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவில் இருந்தவர் யாருன்னா நரசிம்மராவ், PV நரசிம்மராவ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். இந்த நரசிம்மராவுடைய குழுவினுடைய அடிப்படையில் அவருடைய பரிந்துரையின் கீழே இந்த SLR அதாவது ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரெக்விடிட்டியும் குறைக்கப்பட்டுள்ளது. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் லிபரலைசேஷன் அதாவது வைப்புகளுக்கான வட்டி விகிதம், வங்கிகளுக்கான கடன் விகிதம் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொதுத்துறை தனியார் துறைகளுக்கான அயல்நாட்டு வங்கி, பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் அண்ட் ஃபாரின் செக்டர் பேங்க்ஸ் ஆர் எலிமினேட்டட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். நிர்வாகத்தில் எந்த தடைகள் நீக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு புதிய துறைகள் வந்து களையப்பட்டு சிறப்பு துறைகள் வந்து ஓப்பன் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நரசிம்மராவுடைய பீரியடில் தான் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான, அதாவது பேங்க் புதுசாக ஆரம்பிச்சிக்கலாம், நீங்கள் தனியார் நிறுவனங்கள் புதுசாக ஆரம்பிச்சிக்கலாம், வங்கியினுடைய தொடர்பு வச்சுக்கலாம். ஃபாரின் பேங்க்ஸ் இந்தியாவில் வந்துட்டு நிறைய ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது சரியா. ஸோ இதெல்லாம் வந்து தொடங்கலான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு நரசிம்மராவ் பீரியடில் 1991. இதில் பார்த்தீங்கன்னா எபோவ் 50 ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது. இதில் நரசிம்மாவோட கமிட்டி வந்து அதாவது இந்த LPG அதாவது லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷனில் ஃபிக்ஸ் பண்ண நிதித்துறை சம்பந்தமான சீர்திருத்தங்கள் இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ SLR, CSRR இந்த ரேட்டெல்லாம் வந்து குறைச்சி, வட்டி வீதத்தினுடைய அளவை குறைச்சி நிறைய பேங்க்ஸை வந்து புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் என்ன ரிஃபார்ம்ஸ் இருந்துச்சு, கிரிட்டிக்கல் செக்டரில் என்ன ரிஃபார்ம்ஸ் இருந்துச்சு, ஃபினான்ஸ் சைடில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதோடு இந்த லெசன் முடியுதுப்பா. அடுத்த 10th லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்க அப்படின்னா 10th சாப்டர் 10ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரக பொருளாதாரம்னு சொல்லுவாங்க தமிழில். ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் தான். அதாவது எல்லாமே வந்து ரூரல் ஏரியாஸை பற்றி இருக்கும் சரியா. வில்லேஜ் அதாவது ரூரல் எக்கானமி, இதோட பேர் வந்து என்னென்னா ரூரல் எக்கனாமி சரியா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா. இதோட 9 லெசன் ஓவர் ஆயிடுச்சு. ஒழுங்காக படிமா. தேங்க்யூ.